இன்று 27/12/2024 மார்கழி மாதம் 12ஆம் நாள், குரோதி வருடம் நல்ல அற்புதமான வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 சூரிய அஸ்தமனம் மாலை 5:50 இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. அதேபோல் இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம். இன்றைய திதி இன்று முழுவதும் துவாதசி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் யோகம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாரோடும் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனம் கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வீண் விரயங்கள் சிலருக்கு ஏற்படலாம், கவனமாக இருங்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது, ஜாக்கிரதையாக இருங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். அவர்களோடு நல்ல நட்பு முறையிலே பழகுவீர்கள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அலுவலகத்திலே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இன்று உங்களுக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை பெறும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள், குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவீர்கள், அபிஷேக ஆராதனைகள் செய்வீர்கள், சுப செலவுகள் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்து இருந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இன்றைய நாளிலே. குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல பதவியிலே வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு கார் வாங்குகின்ற அளவுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே செலவுகளை செய்யும் போது கவனமாக செய்யுங்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் நீங்களும் வாங்காதீர்கள். அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லக்கூடிய நாளாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே,
இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு பல விதத்திலே வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கொண்டாடுங்கள். இந்த நாளை மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். புதிதாக பெரிய வீட்டிற்கு மாறுவீர்கள். வாடகைக்கு அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிலேயே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நம்பிக்கையும் தருகின்ற நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக இன்றைய நாளிலே நடந்து முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாளாக இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக இருங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். வாக்குவாதம் செய்யாதீர்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வண்டி வாகனத்திலே செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடித்து எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே கவனத்தோடு இருங்கள். கவனத்தோடு இருந்து வழிபாடுகளை அதிகம் செய்யுங்கள். வழிபாடுகளை செய்து வெளிப்பாடுகள், அதாவது வெளியிலே அதிகம் பயணம் செய்யாதீர்கள். இன்றைய நாளிலே பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இல்லத்திலேயே இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். அதிகமாக ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், சக்கரத்தாழ்வாரை பற்றி இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். பெருமாளுடைய கையிலே இருக்கின்ற ஆயுதம் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்துக்கு சக்கரத்தாழ்வார் என்றே பெயர். சக்கரத்தாழ்வாருடைய பின்னாலே நரசிம்மர் இருப்பார். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்றீர்களானால் தெரியும். ஒரு பக்கம் சக்கரத்தாழ்வார் இருப்பார், மறுபுறம் நரசிம்மர் இருப்பார். இப்படி எதற்காக இருக்கின்றார்கள்? இதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம்.
திருமால் கையிலே இருக்கின்ற ஆயுதமான ஸ்ரீசக்கரம், இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபட்டால் நம்முடைய மன துன்பங்கள் எல்லாம் உடனடியாக நீங்கும் என்பது ஐதீகம். எப்போதுமே தெய்வங்கள், இந்த தெய்வங்களுடைய ஆயுதங்களுக்கு மிக சிறப்பு உண்டு. எப்படி கந்தன் கையிலே இருக்கின்ற வேலை வணங்குகின்றோம், அதே போல் அம்பாளிடம் இருக்கின்ற திரிசூலம், இந்த திரிசூலத்தை வணங்குகின்றோம். சிவபெருமான் கையில் இருக்கின்ற திரிசூலத்தை வணங்குகின்றோம். இப்படி நம்முடைய தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் கையிலே இருக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் வணங்குகின்றோம் அல்லவா? அதுபோல் ஸ்ரீசக்கரம் பெருமாள் கையில் இருக்கின்ற அற்புதமான ஒரு ஆயுதம். ஸ்ரீசக்கரத்துக்கு மிகுந்த சக்தி உள்ளது என்று சொல்வார்கள். ஒரு முறை தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காக்க திருமால் நரசிம்மராக அவதரித்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். பிரகலாதனுடைய பக்திக்கு மெச்சி இந்த தூணிலே இருக்கின்றானா என்று ஹிரண்யன் கேட்க உடனடியாக அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டு கணப்பொழுதிலே இந்த பிரகலாதனை காத்தவர் நரசிம்மர். ஆக தன்னுடைய பக்தன் குழந்தை பிரகலாதனுக்காக ஓடி வந்தவர் நரசிம்மர். அதனால்தான் நரசிம்மனிடத்திலே நாளை என்பதே இல்லை. அவன் நினைத்த மாத்திரத்திலே நமக்கு உடனடியாக பலன்களை அருள்பவன் என்று சொல்வார்கள். தாயினுடைய கருவிலிருந்து வராமலும் கருடனுடன் வராத காரணத்தாலும் இந்த அவதாரத்தை அவசர திருக்கோலம் என்பார்கள். அதாவது மற்ற அவதாரங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம் இருக்கின்றது. இந்த அவதாரம் தூணிலிருந்து அப்படியே வெளிப்பட்டார். அப்போது கருடனில் வரவில்லை, கருடமூர்த்தி கிடையாது. பக்த பிரகலாதனுக்காக கணப்பொழுதிலே ஓடி வந்தார். பக்த பிரகலாதனுக்காக நரசிம்மமூர்த்தியாக ஓடி வந்தார். நமக்கு ஒரு கஷ்டம் இருப்பதை சக்கரத்தாழ்வாரிடம் சொல்லிவிட்டால் போதும், அவர் வேகமாக சுழல்வார். அப்போது பின்னால் இருக்கும் நரசிம்மர் நம் முன்னே வந்து உடனடியாக குறைகளை தீர்ப்பதாக ஐதீகம். அதனால்தான் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் என்று இருவரும் இருக்கின்றார்கள். சக்கரத்தாழ்வானுடைய தலை என்பது நெருப்பு போல ஒளிர்ந்து கொண்டே இருக்குமாம். பாதங்கள் சக்கரத்தை போல சுழன்று அருள் செய்ய எப்போதும் ஆயத்தமான நிலையிலே இருக்கின்றதா. அதனால்தான் சக்கரத்தாழ்வாரின் 6 மடங்குகளான எண்ணிக்கையிலே, அதாவது 6, 12, 24, 48 என்று சக்கரத்தாழ்வாரை நாம் வலம் வர வேண்டும். மேலும் இதனால்தான் சக்கரத்தாழ்வாருக்கு ஆறுசாமி என்ற ஒரு பெயரும் உண்டு. சக்கரத்தாழ்வாரை நம்பினால் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் நீங்கி வாழ்விலே சகல நன்மையும் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. நான் முன்பே சொன்னது போல நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது என்பார்கள். அதேபோல் நம்முடைய மனதிலே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்கின்றோம். இந்த துன்பங்களிலே இருந்து விடுபட்டு உடனடியாக நற்பலன்களை அடைய வேண்டுமானால் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் ஒரு சேர வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் நிச்சயமாக நீங்கும் என்பது ஐதீகம். இந்த அடிப்படையிலே தான் சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாலே நரசிம்மர் இருக்கின்றார். ஒரு சேர நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுகின்றோம். ஆக நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட்டு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் காண்போம். பெருமாளுடைய 10 அவதாரங்களுக்குமே தனித்தனி சிறப்புகள் உண்டு. என்றாலும் இந்த நரசிம்ம அவதாரத்திலே பெருமாள் சக்கரத்தாழ்வாராகவும் நரசிம்மராகவும் நமக்கு இருபெரும் தெய்வங்களாக நமக்கு அருள் புரிகின்றார் என்பதுதான் உண்மை. ஆகவே சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகி இந்த இக வாழ்க்கையிலே நல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை நினைத்து வாழ்ந்து மோட்சத்தை அடைய முயற்சி செய்வோம். ஓம் நரசிம்மாய நமக, ஓம் நரசிம்மாய நமக, நரசிம்மாய நமக. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.